அரசு சமூக வானொலி பண்பலை 90.4. இன்று நம்ம ஒரு விவசாயி நிகழ்ச்சியில் நம்மளோடு இணைந்திருக்கிறார் திரு கே மணிவண்ணன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், பொதுவாக இந்த விவசாயம் பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம். ஆமாம் சார். அதை நீங்கள் எதுக்காக சூஸ் பண்ணீங்க? ரொம்ப வருஷமாக தான் அப்பா பண்ணாங்கிறத நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நானும் பண்ணணுன்னா பெரிய அளவில் விவசாயம் பண்ணல, மரவள்ளி கிழங்கு சாதாரணமாக தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த கொரோனா பீரியட் வந்ததுக்கப்புறம் என்னால் வேறு பிஸ்னஸ் பண்ண முடியல, வேறு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது பண்ண முடியாததுனால இங்கே விவசாயத்துக்கு முழு நேர விவசாயம் வந்துட்டேன். இப்போ இந்த விவசாயம் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த நீர், அதாவது பொதுவாகவே ஏரி குளம் இதெல்லாமே நீர்வரப்பு ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஆமாம் சார். அதனால் நீங்கள் சொட்டு நீர் பாசனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்கீங்க. ஆமாம் சார். ரொம்ப நல்ல விஷயம். இந்த சொட்டு நீர் பாசனத்தால் என்ன பயன்கள் இருக்குது, அதை பற்றி எங்கள் நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களா சார்? முதல்ல தண்ணியோட செலவு நமக்கு குறையுது. ஓகே. கரண்ட் நமக்கு தட்டுப்பாடான நேரத்துலையும் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒன்றாவே நமக்கு வந்துடுது, தண்ணி போதிய அளவு தண்ணி வந்துடுது. ரெண்டாவது களைகள் கட்டுப்பாடு கிடைக்கிது. எல்லா இடத்துக்கும் தண்ணி போகாததுனால செடிக்கு வேருக்கு மட்டும் தண்ணி போகுது. அதனால் களைகள் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குது. சார், இந்த சொட்டு நீர் பாசன முறைக்கு என்ன மாதிரி மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க? ஸோ அதோட ஒர்க் என்ன, எங்கள் நேயர்களுக்காக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா சார்? சார், இது டைரெக்டாக வர தண்ணி வால்வு ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறது. ஒன்று டைரெக்டாக வர மோட்டார்லேருந்து வர வால்வு. அதை சொட்டு நீர் பாசனத்துக்கு வேணால் இந்த வால்வு திருப்பி ஓப்பன் பண்ணிக்கிறது. ஓகே. அதுக்கு அந்தாண்ட ஃபில்டர் இருக்குது. இது சைக்ளோன் ஃபில்டர். இது பெரும் மணல்களை ஃபில்டர் பண்ணிடும். அதுக்கு அந்தாண்ட டிஸ்க் ஃபில்டர் இருக்குது. அது நைஸ் மணல்களை ஃபில்டர் பண்ணிடும். இது ரெண்டுக்கும் இடையில வெஞ்சுரி இருக்குது. இந்த பிளேஸு இது ப்ரெஷர் வேரி பண்ணுறதுக்கு. ஆமாம். இப்போ நம்ம உரம் வயலுக்கு உரம் விடணும்னா அதுக்கான அமைப்பு. இது உரத்தையும் இதில் மிக்ஸ் பண்ணி தான் விடுவோம். அதான் அது பேர் தான் வெஞ்சுரின்னு பேர். ஓகே. அதுக்கு அந்தாண்ட நம்ம வால்வு பிரித்து விடுறதுக்கு எத்தனை வால்வு வேணும்? 8 வால்வு. 6.5 ஏக்கருக்கு ஒரு வால்வு வீதம் வச்சுருக்கேன். இந்த மிஷின் எதுக்காக பயன்படுத்துறீங்க சார்? இது சார் HTP பம்பு. ஓகே. இது பூச்சிக்கொல்லி தெளிக்கணும்னா இங்கேருந்து தெளிச்சிடலாம். ஓஸ் போட்டு இங்கே தெளிச்சிடலாம். டேரெக்டாக தெளிச்சிடலாம். ஓகே. நம்ம வெஞ்சுரி சொட்டு நீர் பாசனத்துக்கு வெஞ்சுரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது யூஸ் பண்ணாத சமயங்களில் இதுலேருந்து கூட நம்ம உரங்களை விட்டுக்கலாம். இந்த ப்ரெஷரை கொடுத்து அதில் கூட செஞ்சுக்கலாம். கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. 2-in-1 பர்பஸ் தான் அது. சார், இப்போ இந்த சொட்டு நீர் பாசனத்தில் இந்த ட்ரேல தான் செடி வைக்கிறீங்க. ஆமாம் சார். இதுக்கு வாட்டர் எப்படி உள்ளே போகுது, அதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் நேரம். கீழே இதில் கொக்கோ பீடை போட்டு இதில் விதை போட்டு வச்சுருவோம். இதில் கீழே ஹோல்ஸ் இருக்குது. அது தண்ணி கீழே போகும்போது அது தண்ணி இழுத்து தந்துக்கு கவர்ச்சி மூலம் தண்ணி இழுத்து சார் தேவையான அளவு மட்டும், அந்த செடிக்கு தேவையான அளவு மட்டும் இதில் எடுத்துக்குது. நம்ம தண்ணி மேலேருந்து ஊற்றணுங்கும் போது இதில் உள்ள சத்துக்கள் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. தண்ணி கீழேருந்து இழுத்துதுங்கும் போது சத்துக்கள் வெளியில் போகாது. நேரங்களே இங்கே பாருங்கள், இந்த ட்ரே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 98 சீடு இதில் ஃபில் பண்ணிடலாம், விதை ஃபில் பண்ணிடலாம். ஸோ இதில் நம்ம செடி வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த நீர் இந்த ஹோல் வழியாக உள்ளே போகுது. ஸோ இதுக்கு இந்த செடிக்கு தேவையான அளவு வாட்டர் இது உள்ளே போயிடுது. சார், இப்போ நீங்கள் சீசன் வைஸாக நாங்கள் பிளான்ட் மாற்றிக்கிட்டே இருக்கீங்களா? ஏதாவது செடிகள் மாற்றிக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை. ஆமாம் சார், சீசன் வைஸ் தான் போடணும். இந்த மிளகாவை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை, மார்கழி, தை 10 தேதிக்குள்ளே போட்டால் தான் சிறப்பாக இருக்கும். ஓகே. நீங்கள் அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா அந்த வளர்ச்சி இருக்காது. அது சீசன் தகுந்தாப்புல தான் சார் விவசாயம் பண்ணி ஆகணும். சீசன் வேறு ஏதாவது சீசனுக்கு தகுந்த மாதிரி மாற்றுறீங்களான்னு கேட்குறேன். ஆமாம் சார், ஏற்கனவே இதே மல்ச்சிங்கில் கத்திரி வச்சுருந்தேன். அப்புறம் சோளம் போட்டேன். இப்போ அதுக்கப்புறம் மிளகா போட்டிருக்கேன். இந்த மல்ச்சிங் அப்படின்னா என்ன சார்? இது ஆக்சுவலி என்ன ஏதோ கவர் பண்ணியிருக்கீங்களா? நிலப்போர்வைன்னு பேர் சார் தமிழில். ஓகே. இதை களைகள் அதிகம் வராமல் இருக்கிறதுக்கு இதை முறையை பயன்படுத்துகிறாங்க. இது இஸ்ரேல் நாட்டு முறைகள் இது. ஓகே. இப்போ இந்த செடிகளுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு செடி இதில் இருக்குது சார். இது ஊடு பயிராக பயன்படுத்துறீங்களா இல்லை வேறு ஏதாவது? இதை ஊடு பயிர்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் அறிவியல் அறிஞர்கள்லாம் வெயில் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா மிளகா பயிர் அதிகமாக விளைச்சல் இருக்காது. அதனால் இதை போட்டால் கொஞ்சம் விளைச்சல் நிழல் வரும் சோளத்தை போட்டால். அதனால் விளைச்சல் அதிகமாக இருக்குங்கிற நோக்கத்தில் செஞ்சுருக்கேன். இது ஒரு ட்ரையலாக தான் செஞ்சிட்ருக்கேன் சார். சார், இப்போ இந்த சொட்டு நீர் பாசனம் பண்ணுறதுக்கான உங்களுக்கான செலவு அப்படிங்கிறது இருக்கும்ல சார்? ஆமாம் சார். அதுக்கு செலவு எக்ஸ்பென்சிவ் எவ்வளோ இருக்கும் சார் ஒரு அப்ராக்சிமேட்டாக? ஒரு ஏக்கருக்கு கவர்மெண்ட்லேயே மானியம் தராங்க. தோட்டக்கலைத்துறையில் தராங்க. சிறு விவசாயியாக இருந்தால் 100% மானியம் கொடுத்துட்றாங்க. இப்போ சிறு விவசாயிகள் இல்லாத மற்ற விவசாயிகளுக்கு ஒரு 70 to 75% தராங்க. அதனால் செலவு நமக்கும் கொஞ்சம் வரதான் செய்யும். கவர்மெண்ட் ஓரளவு ஏற்றுக்குது, செலவுகளை ஏற்றுக்குது.
ஓகே. இப்போ இந்த விவசாயம் வந்து சொட்டு நீர் பாசன முறை வந்து பயன்படுத்தி விவசாயம் பண்ணுறீங்கல்ல, இது எத்தனை வருஷமாக பண்ணிட்டுருக்கீங்க சார்? கோவிட்டுக்கு அப்புறம் சொட்டு நீர் பாசனத்தை பண்ணியிருக்கேன் சார். 2020 பண்ணிகிட்ருக்கேன் சார். ஓகே. இப்போ இந்த விவசாயம் பண்ணும்போது என்னென்ன செடிகள்லாம் நீங்கள் வந்து பயிர் பண்ணுறீங்க? தோட்டக்கலை பயிர்கள் எல்லாம் பண்ணுறோம், காய்கறி பயிர்கள்லாம் பண்ணுறோம் சார். கத்திரி, மிளகாய், புடலை, பாவை, பீக்கன், பூசணி, பரங்கி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். இப்போ இந்த கத்திரி, மிளகாய் இதெல்லாம் வந்து சாதாரணமாக பயிரிடுறதுக்கும் இந்த சொட்டு நீர் பாசன முறையை பயன்படுத்துறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? சொட்டு நீர் பாசனத்தில் தான் களைகள் கட்டுப்பாடு கிடைக்கிது. களைகள் அதிகமாக இருந்தால் பூச்சி தொல்லைகள் அதிகமாக இருக்கும். சொட்டு நீர் பாசனம் போடுறதுனால தான் வந்து நம்ம மல்ச்சிங் போட்டுக்கிறோம். மல்ச்சிங் போடுறதுனால பூச்சிகள்லாம் கீழே வந்து தங்குறது கிடையாது. அதுவும் இல்லாமல் அந்த ஷீட்டில் வந்து சூரிய ஒளி பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால இலையோட பின்பக்கமும் ஒளிச்சேர்க்கை நடக்குது. அதனால் ஈல்டு கூட வருது சார். இப்போ உங்கள் தோட்டத்தில் வந்து இந்த விளக்கு பொறி அப்படின்னு ஒன்று பார்த்தாது, அது எதுக்காக சார் பயன்படுத்துகிறோம்? அதான் சார், பூச்சிகளை வந்து கெமிக்கல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் கொள்றதுக்கான அமைப்பு அது. அது விளக்கு வெளிச்சத்துக்கு லைட்டை போட்டால் அந்த வெளிச்சத்துக்கு பூச்சிகள் வந்துடும். அந்த பல்பு கீழே தண்ணி இருக்கும், அந்த தண்ணியில் அந்த பூச்சி வந்து இறந்துடும், இயற்கையாகவே இறந்துடும். அது நம்ம எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணாமையே சாகடிச்சிடலாம் பூச்சிகளை. இது எவ்வளோ மணி நேரம் சார் பயன்படுத்துகிறீங்க? சாயந்தரம் 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் சார். 9 மணி வரைக்கும். ஏன் சார் அதுக்கு மேலே பயன்படுத்தலாது? இந்த 9 மணி வரைக்கும் தான் சார் தீமை செய்யும் பூச்சிகள் நமக்கு வரும். 9 மணிக்கு மேலே நன்மை செய்யும் பூச்சிகள் தான் வரும். அதனால் நன்மை செய்யும் பூச்சிகளை கொல்லக்கூடாது. ஓகே. இப்போ நம்ம சாதாரண விவசாயத்துக்கும் சார் இந்த சொட்டு நீர் பாசன முறைக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது உரங்கள் பயன்படுத்தணும்னு ஏதாவது இருக்குங்களா? ஆமாம் சார், சாதாரண விவசாயத்தில் வந்து நம்ம எந்த உரங்கள் வேணாலும் பயன்படுத்தலாம். சொட்டு நீர் பாசனத்தில் தண்ணியில் கரைஞ்சி இந்த ட்ரிப்பில் கொடுக்கக்கூடிய உரங்களை மட்டும்தான் பயன்படுத்தணும். அது மாதிரி தான். ஆமாம் சார். இப்போ நீங்கள் பயன்படுத்துகிறது வந்து ஆர்கானிக் உரங்கள் பயன்படுத்துகிறீங்களா சார்? இல்லை, ஆர்கானிக்கும் பயன்படுத்துகிறேன். செடி காய்க்கிற வரைக்கும் ஆர்கானிக் பயன்படுத்துவேன். செடி காய்க்க ஆரம்பிச்சிட்டுனா அது நான் கெமிக்கலுக்கு போயிடுவேன் சார். ஈல்டை நான் அதிகம் எடுக்கணும். அந்த பர்பஸ். ஆமாம் சார். சரி சார். ஓகே சார். இப்போ நம்ம இந்த விவசாயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு மிளகாய் போட்டிங்க அப்படின்னா எத்தனை மூட்டை சார் கிடைக்கும் சார்? இயற்கையோட பல சூழ்நிலைகளால் மாறும். இயற்கையோட மாற்றங்கள்னால விளைச்சலும் மாறப்படும். வெயில் அதிகமாக இருந்தால் விளைச்சல் குறையும். வெயில் கொஞ்சம் கூலிங் கிளைமேட்டாக இருந்தால் விளைச்சல் அதிகமாக இருக்கும். பூச்சிகள் தொல்லைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா விளைச்சல் குறையும். அதனால் நம்ம இவ்வளோதுன்னு சொல்ல முடியாது. எக்ஸாக்டாக சொல்ல முடியாது சார். ஓகே சார். இப்போ இன்றைய தலைமுறையில் வந்து விவசாயத்தை விட்டுட்டு நிறைய பேர் போயிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன அறிவுரை சொல்கிறீங்க? இல்லை சார், விவசாயங்கிறது வந்து கேரண்டியான வருமானம் கிடையாது சார். எங்களுக்கெல்லாம் பூர்வீக இடம் இருந்தது, அதனால் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது புதுசாக ஒரு லேண்டை வாங்கி அதை இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து எடுக்கிறதெல்லாம் வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை விட கம்மியாக தான் சார் வரும். லேண்டு வேல்யூலாம் போட்டோம்னா கம்மியாக தான் வரும். பூர்வீகமாக செய்கிறவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. புதுசாக வர்றவங்க ஐடி கம்பெனிலேருந்து சம்பாதிச்சு நிறையா வச்சுருக்கவங்க வேணால் விவசாயத்துக்கு வரலாம். ஒரு விவசாயியாக வந்து நான் திருப்பி புதுசாக லேண்ட் வாங்கி விவசாயம் பண்ணுறதுங்கிறதுலாம் கமர்ஷியலாக சாத்தியம் இல்லை சார். ஓகே சார். இன்றைக்கி வந்து எங்கள் நேயர்களுக்காக வந்து உங்களுடைய சொட்டு நீர் பாசனம், உங்களுடைய விவசாய முறைகளை பற்றி நிறைய விஷயங்கள் எடுத்து சொன்னீங்க. ஸோ அரசு சமூக வானொலி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். நன்றி சார். நன்றி சார்.